அண்மை செய்தியாக பார்க்கிறோம். காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமிக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் யாரும் கலந்து கொள்ளாத நிலையில் தீர்மானம் தோல்வியடைந்திருக்கிறது. அண்மை செய்தி. வாக்கெடுப்புக்கான நேரம் முடிவடைந்தது என்றும் இதுவரை யாரும் கலந்து கொள்ளவில்லை என்பதால் காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமிக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் யாரும் கலந்து கொள்ளாத நிலையில் தீர்மானம் தோல்வியடைந்திருக்கிறது. காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமிக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் யாரும் கலந்து கொள்ளாத நிலையில் தீர்மானம் தோல்வியடைந்திருக்கிறது. இதுகுறித்து தொடர்ந்து பார்க்கலாம். காஞ்சிபுரம் மேயர் மகாலட்சுமிக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்திருக்கிறது. இதனால் அவருடைய மேயர் பதவி தப்பியிருக்கிறது. கவுன்சிலர்கள் அனைவரும் வாக்களிக்க வராத காரணத்தினால் நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்திருக்கிறது. நேற்றே காஞ்சிபுரம் கவுன்சிலர்கள் அனைவரும் வெளியூருக்கு சென்றனர். வாக்கெடுப்பில் பங்கெடுக்கப் போவதில்லை என்று இன்று காலை கூட அவர்கள் பேட்டியளித்திருந்தனர். சொந்த ஊருக்கு தாங்கள் திரும்ப போவதாகவும் ஆனால் வாக்களிப்பில் பங்கு பெறப் போவதில்லை என்றும் கவுன்சிலர் பேட்டியளித்திருந்தனர். இந்நிலையில் நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் எந்த கவுன்சிலர்களும் கலந்து கொள்ளாத காரணத்தினால் தீர்மானம் தோல்வியடைந்ததாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, மேயருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்திருக்கிறது. கவுன்சிலர்கள் யாரும் இந்த வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை. கூடுதல் விவரங்கள் என்ன? காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமிக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியில் நிறைவடைந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 51 கவுன்சிலர்கள் இருந்து 33 கவுன்சிலர்கள் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமிக்கு எதிராகவும் அவருடைய கணவருடைய தலையீடு இந்த மாநகராட்சியில் அதிகமாக இருப்பதாகவும் குற்றம் சாட்டிதான் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் என்பது கொண்டுவரப்பட்டது. இன்று காலை சரியாக 10 மணி அளவிலே இந்த நம்பிக்கையில்லா தீர்மான வாக்கெடுப்பு நடைபெறும் என்று ஏற்கனவே மாநகராட்சி ஆணையர் செந்தில் முருகன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். காலை சரியாக 9:30 மணி அளவிலே இந்த மாநகராட்சி வாக்கெடுப்பு நடைபெறும் இடத்திற்கு ஆணையர் செந்தில் முருகன் நேரடியாக வந்தார். 9:47 மணி அளவிலே 34வது வார்டு கவுன்சிலர் பிரவீன்குமார் நேரடியாக வந்தார். அவர் நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்து கொண்டு வாக்களிப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஆணையரை மட்டும் சந்தித்து பல்வேறு விதமான விஷயங்கள் குறித்து கலந்துரையாடிவிட்டு இங்கிருந்து புறப்பட்டு சென்றார். பிரவீன்குமாரை பொறுத்தவற்றில் இந்த மாநகராட்சி மேயர் மகாலட்சுமிக்கு எதிராக குற்றம் சாட்டிய நபர்களில் ஒருவராக இருக்கிறார். திமுக, அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த கவுன்சிலர்கள் மகாலட்சுமிக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகளை தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில்தான் இன்றைய தினம் இந்த வாக்கெடுப்பு நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. 10 மணி முதல் 11:40 வரை ஆணையர் காத்திருந்தார். கவுன்சிலர்கள் வாக்களிப்பதற்கு வசதியாக அனைத்து விதமான ஏற்பாடுகளும் இந்த அண்ணா அரங்கில் நேரடியாக செய்யப்பட்டிருந்தது. ஆனால் ஒரு கவுன்சிலர் கூட இந்த வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை. பாஜகவுக்கு ஒரு கவுன்சிலர் இருக்கிறது, அதே போன்று காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு கவுன்சிலர் இருக்கிறது, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 2 கவுன்சிலர்கள் இருக்கிறது, சுயேட்சைகள் இருக்கிறார்கள், அதிமுகவுக்கு கிட்டத்தட்ட 7 முதல் 9 கவுன்சிலர்கள் இருக்கிறார்கள், திமுகவுக்கு அதிகமாக 20க்கும் மேற்பட்ட கவுன்சிலர்கள் இருக்கிறார்கள். ஆனால் 2 நாட்களுக்கு முன்னதாகவே காஞ்சிபுரத்தை விட்டு அவர்கள் செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய ஒரு சொகுசு விடுதியில் தங்கியிருந்து அங்கிருந்து இன்று காலை அவர்கள் புறப்பட்டனர். ஆனாலும் வாக்கெடுப்பில் யாரும் கலந்து கொள்ள மாட்டார்கள் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் நீண்ட நேரமாக காத்திருந்த செந்தில் முருகன் ஆணையர் நம்பிக்கையில்லா தீர்மான வாக்கெடுப்பில் எந்த ஒரு கவுன்சிலரும் கலந்து கொள்ளாத நிலையில் இந்த தீர்மானம் தோல்வியடைந்ததாக தெரிவித்திருக்கிறார். இதனால் காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமியின் பதவி என்பது தப்பித்தது. திமுகவை பொறுத்தளவு திமுக தலைமை இந்த விவகாரத்தில் நேரடியாக தலையிட்டது. அமைச்சர் KN நேரு, அதே போன்று அன்பகம் கலை, மாவட்ட செயலர் சுந்தர் உள்ளிட்ட 3 பேர் இது தொடர்பாக கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக ஆலோசனை நடத்தி நம்பிக்கை வாக்கெடுப்பில் திமுகவை சேர்ந்த கவுன்சிலர்கள் யாரும் கலந்து கொள்ளக்கூடாது என்ற ஒரு உத்தரவை அதிகாரப்பூர்வமாகவே நேரடியாக தெரிவித்தனர். இதையடுத்துதான் இந்த விவகாரம் சூடுபிடிக்க தொடங்கி இந்த தீர்மானம் தோல்வியை சந்தித்திருக்கிறது. அடுத்த கட்டமாக கிட்டத்தட்ட 1 வருடம் 1 மாதத்திற்கு எந்த ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானமும் கொண்டு வர முடியாது. ஒரு வருடம் 1 மாதத்திற்கு பிறகுதான் இனி கொண்டு வரப்பட்டு அதற்கான அந்த வாக்கெடுப்பு நடத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் மாமன்ற கூட்டத்தில் இந்த பிரச்சனையை எழுப்புவதற்கு திமுக, அதிமுக உள்ளிட்ட கவுன்சிலர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். மாநகராட்சி ஆணையர் செந்தில் முருகன் மீதுவே இங்கு பல்வேறு கவுன்சிலர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினம் இந்த கவுன்சிலருக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட அனைத்து விதமான நடவடிக்கையும்
தோல்வியில் நிறைவடைந்திருக்கிறது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ் முத்து.